வணக்கம் தோழர்களே. நான் ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன். நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது தமிழர் கண்டுபிடித்த அறிவியல் பொக்கிஷம் ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி யோகம். ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி யோகம் செய்தால் உடல் நலமாக, மருந்துண்ண மருத்துவமாக, ஆரோக்கியமாக இருக்கலாம். கடவுள் கண்டுபிடித்ததில்லை. ஏதோ கடவுள் கண்டுபிடித்து விட்டார், அதெல்லாம் எல்லாமே செய்ய முடியாது, குறிப்பிட்ட ஆளுந்தான் செய்ய முடியும், குறிப்பிட்ட ஜாதிகார் தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒதுக்கி தள்ளக்கூடாது. ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என்றால் இப்படி மலக்குனா இந்த மூட்டில் இருக்கிற கெட்ட நீர் வயிற்றுக்கு போயிட்டு அங்கே வெளியாயிட்டு நம் சுவாசிக்கும் மூச்சு காற்று அந்த நுரையீரல், அதாவது இரத்த ஓட்டத்தை கொண்டு வந்து மீண்டும் அந்த மூட்டுக்கு நல்ல இரத்தத்தை கொடுக்கும். இதுபோல் மடக்கி ஒரு நிமிஷம் இருந்தால் அது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி. இப்படி செஞ்சுனே இருந்தாக்கா எக்ஸசைஸ் இப்படி மூடி ஒரு நிமிஷம் வைத்தா ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி. அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியாது. நான் 3ஆம் கிளாஸ் தான் படித்தேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் தமிழர் கண்டுபிடித்த ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஆரோக்கியமானது. முருகர் கண்டுபிடித்தது. பழனி மலையில் இருக்கும் பாம்பு, சேவல், மயில், இதை மூட நம்பிக்கையாக ஏற்று மூட நம்பிக்கையாக பயிற்றுவித்து தமிழர்கள் இன்றைக்கு வெறும் முட்டாள்கள் போல் காட்சி தருகிறார்கள். ஏதோ முருகர் அரக்கனை கொன்று விட்டான், சூரனை கொன்று விட்டான் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் பொய்யானது. அரக்கன் என்பதும் கிடையாது, சூரன் என்பதும் கிடையாது. கிட்டுக்கட்டி தமிழர்களை மூடர்களாக்கி குளிர்காய்கிறார்கள். அதாவது நோய் என்பது ஒரு அரக்கன் மாதிரி தான். அரக்கன் என்னும் நோயை முருகன் என்பவன் ஆராய்ந்து எப்படி வெல்வது. சேவலை போல் சேவல் கொடி எப்படி இருக்குது? மேலே இருக்குது. சேவல் கொடி எப்படி பார்க்கணும்? இப்படி அண்ணாந்து பார்க்கணும். இப்படி அண்ணாந்து பார்த்தீங்கன்னா மூக்கு அடைச்சி இருந்தால், சளி இருந்தால், ஜலதோஷம் இருந்து மூக்கு அடைச்சி இருந்தால் இப்படி அண்ணாந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு சூடு ஏறி அந்த சளி உள்ளே வரும். அதுதான் சேவல் கொடியை பார்க்க சொல்கிறது. சூடு ஏறி சளி உள்ளே போகும். சேவல், அதுக்கு தான் சேவல் வச்சுருக்கிறது முருகர். அது என்ன சொல்லுவாங்க? சூரனை கொண்ட அந்த சூரனை நான் அவனை கேட்டானா, முருகரை நான் என்னை ஒரு கொடியாக நீ ஏற்றி வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொன்னானா அந்த அரக்கன். அதுக்காக சேவலை வச்சுருக்குறாங்களாம். அதெல்லாம் பொய். கொடியை நாம் அண்ணாந்து பார்த்தாக்கா சூடு ஏறி அந்த ஜலதோஷம் சரியாகும், ஆஸ்துமா போகும். இப்படி பல்வேறு நோய்களை குறைக்கக்கூடிய சேவல் முதிரை. அதே போல் மயில் ஏறும் முருகர். மயில் மேலே போய் எவனா ஏறுவனா? நம்மளுக்கு பகுத்தறிவு வேண்டாமா? அது கடவுளாகட்டும் யாராகட்டும், மயில் ஒரு பறவை. அந்த மயில் தோகை நீட்டி இருக்கும், முன்னாடி முகம் நீட்டி இருக்கும். அந்த மயில் போல் நம்ம மனிதர்கள் உடலை நிறுத்தினால், கை மேலே மயில் போல் உடலை நிறுத்தினால், நான் 2-3 பதிவுகள் போட்டிருக்கின்றேன் மயில் முதிரைகள். அந்த மயில் முதிரை பார்த்துட்டு நீங்கள் மயில் போல் உடலை செய்தால் குளிர்ச்சி தரும், ஜலதோஷம் வரும், ஜீரணமாகாது. அப்படி உஷ்ணமான உடம்பை குளிர்ச்சி ஆக்கக்கூடியது தான் மயில் முதிரை. அது ஒரு 6 செகண்ட்லேருந்து 7 செகண்ட் வரைக்கும் செய்யணும். அப்படி செஞ்சுட்டு சேவல் முதிரை செய்யணும். முட்டி போட்டு பின்பக்கமாக சேவல் முதிரை சொல்லியிருக்கின்றேன், அதையும் பார்த்து செய்யுங்க. இது 2 தான் பின்விளைவு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த 2 பயிற்சியை மாற்றி மாற்றி மயில் போல் செஞ்சுட்டு அப்புறம் சேவல் போல் செய்யலைனாக்கா உபாதைகள் வரும். அதனால் இது 2ம்
சேவல் முதிரை 30 வினாடிகளும் மயில் முதிரை 6 வினாடிகளும் செஞ்சாலே போதும். செஞ்சால் சூடு குளிர்ச்சி இரண்டும் நம்ம உடம்புல சரிசமமாகி ஆரோக்கியத்தை காக்கும், நோயை அகற்றும், ஆஸ்துமா போகும், சூடு இருந்தால் குளிர்ச்சியாகும், குளிர்ச்சி இருந்தால் சூடாகும். அது இயல்பான உடம்பாக ரசாயன மாற்றங்கள் உண்டாக்கி எல்லா உள்ளுறுப்புகளும் ஜீரண உறுப்புகளும் சீராக்கி நம்மளை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். மயில் முதிரை, சேவல் முதிரை, அதே போல் பாம்பு சுவாசம். பாம்பு தன் வாலை சுற்றி நிமித்தி நின்று இப்படி படம் எடுத்து புஷ் புஷ் என்று சத்தம் கொடுத்து சுவாசத்தை கொடுக்கும். அந்த பாம்பு சுவாசத்தை காட்பதற்கு நமக்கு சொல்வதற்காக தான் பாம்பை வைத்திருக்கின்றார்கள். இதை நான் ஆராய்ந்து தான் யோகா என்பதை மடைமாற்றி தமிழன் கண்டுபிடித்த ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஓகம் என்பதை மடைமாற்றி யோகா என்று மறைமுகமான ஒரு வார்த்தையை சொல்லி இதை கடவுள் கண்டுபிடித்தார், மனிதன் கண்டுபிடிக்கவில்லை, கடவுளுக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தினந்தோறும் மயிலாசனம் சேவலாசனம் செய்தால் பல்வேறு நோய்களை நாம் வராமல் தடுத்துக்கலாம், வந்த நோயும் விரட்டலாம். இதுதான் தமிழர் கண்டுபிடித்த அறிவியல் பூர்வமான உண்மைகள். எனவே பகுத்தறிவை மறந்து மூட நம்பிக்கையில் போன தமிழர்களே, மீண்டும் அறிவியல் தமிழை நாம் ஆராய்ந்து ஒன்றொன்றும் தமிழர் கண்டுபிடித்த ஓம் நம சிவாய என்றால் 9 கிரகங்களான நம்ம உடம்பை நாம் பாதுகாக்க வேண்டும். நவகிரகத்தை சுற்றினால் ஒன்றும் கிடைக்காது. உப்பு எள்ளு எது ஒன்றும் இறைச்சாலும் தேவையில்லை. ஓம் நம சிவாய என்றால் நம்ம உடம்பு 9 கிரகங்களாலான உடம்பு, நவகிரகத்தை சுற்ற வேண்டிய தேவையில்லை. எனவே ஓம் நம சிவாயா 9 கிரகங்களாலான நம்ம உடம்பு என்பது தமிழர் சொன்ன மந்திரம். அப்படி இருக்கும்போது நாம் நவகிரகத்தை சுற்ற தேவையில்லை. ஒவ்வொன்றும் தமிழர் கண்டுபிடித்ததை மடைமாற்றி ஏமாற்றி மூடர்களாக மாற்றிவிட்டார்கள். கோயிலுக்கு போய் தான் சாமியை தேட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் அவர்களை பேச கேட்டுட்டு மூட நம்பிக்கையை பரப்பிவிட்டார்கள். இனியும் மூட நம்பிக்கைக்கு போகாமல் தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை நாம் வகுத்தறிந்து ஆராய்ந்து 5 வித நாகப்பாம்பு, 5 தலை நாகப்பாம்பு செம்பருத்தி பூ, 10 தலை நாகப்பாம்பு நெரிஞ்சல் முள். இன்றைக்கு நெரிஞ்சல் முல்லை ஆங்கில ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்மையை வீரியமாக்கக்கூடிய அந்த நெரிஞ்சல் முள், 10 மனைவிகளை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த நெரிஞ்சல் முள் பொடியை நாம் பாலில் சாப்பிட்டால் ஆண்மை வீரியமாகும் என்பது அந்த காலத்திலே கண்டுபிடித்து தமிழன் பத்தம்மநாதா என்று மூடர்களாக மாற்றியிருக்கிறார்கள். 10 அம்மாவுக்கு புருஷனாக இருந்து பாதுகாக்கக்கூடிய ஆண்மையை பத்மநாப சுவாமி பார்க்கடலில் பாம்புக்கு நடுவில் துயிலும் பத்மநாப சுவாமி என்கிறார்கள். எவனுமே பாம்பு மேலே படுத்துட்டு சும்மா தூங்க முடியாது, பாம்பு விஷமானது. அதனால் அதெல்லாம் மூட நம்பிக்கையை கொண்டு போயிட்டு நாம் இனிமேலும் ஏமாறாமல் நம் உடம்பை நாம் நலமாக வைத்திருக்க, நோயின்றி வாழ்வதற்கு தமிழர் கண்டுபிடித்தது என்பதை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நம்பிக்கை தான். இப்போ கோயிலுக்கு போனாக்கா எல்லாம் நலமாகிறது என்று நம்பிக்கை தான். மற்றொன்றும் கோயிலில் அந்த கடவுளும் நம்மளை எதுவும் செய்யவில்லை. முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன காரணத்தால் தான் நாம் அதை பார்த்து நம்பிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இனியும் மூடர்களாக இல்லாமல் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக வாழ நான் என்னுடைய பதிவுகள் ஏராளமாக இருக்கிறது, பார்த்து ஆரோக்கியமாக வாழ நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபோன் நம்பர் தருகிறேன், அதில் நீங்கள்
ஃபோன் செய்து சந்தேகத்தை கேட்கலாம். 7335986220 இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து என்னை விசாரிங்கள். நான் என்னென்ன செய்தால் என்னென்ன நன்மைகள் என்பதை உங்களுக்கு விவரமாக சொல்கின்றேன். என்னுடைய பதிவை பார்த்து ஆரோக்கியமாக இருக்க நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.